சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நான் அவர்களது தாக்குதலை தடுத்து என்னுடைய தாக்குதலை தொடங்கினேன். ஒரு கட்டத்திற்கு பின் என்னுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். தளபதியான உனக்கே இந்த நிலை என்றால் விமலாதித்தன் போன்றவர்கள் என்ன செய்ய முடியும்? உன் வீரத்தால் அவர்களை தாக்கி அங்கிருந்து தப்பித்து விட்டாய். விமலாதித்தனால் என்ன செய்ய முடியும்? எளிதாக அவர்களிடம் பிடிபட்டிருப்பான். முத்துநகை, பார்த்திபன் இவ்வளவு பெரிய விஷயத்தை கூறிக்கொண்டிருக்கிறான், நீ எதுவும் பேசாமல் இருக்கிறாயே. அவர் சொன்ன அனைத்தையும் கேட்டு அதை பற்றி தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எனக்கு பெரும் சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன? நாம் பாண்டிய இளவரசரின் பிரச்சனைக்காக நாகப்பன் விவகாரத்தில் ஏதாவது விஷயம் கிடைக்குமா என்பதற்காக மங்கம்மாவை கண்காணிக்கிறோம். நாகப்பன் சேர நாட்டிற்கு சென்றிருக்கிறான். அங்குதான் இப்பொழுது இருக்கிறான் என்று கபிலரின் ஓலை மூலம் தெளிவாக தெரிந்திருக்கும் நிலையில் மங்கம்மா யாரை தேடி காட்டிற்கு செல்கிறார்? காட்டில் அவரது பாதுகாப்பிற்காக இத்தனை பேர் மறைந்து நிற்கிறார்கள் என்றால் யாரை காவல் காப்பதற்காக அவர்கள் அங்கு இருக்கிறார்கள்? இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? உண்மைதான் முத்துநகை. கிணறு வெட்ட பூதம் புறப்படுவது போல் மங்கம்மாவை பின்தொடர தொடர பூதாகரமான பல விஷயங்கள் தோன்றுகின்றன. நிச்சயம் அந்த காட்டில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அப்பப்பா, மங்கம்மா தேவியாரின் செயல்களை புரிந்து கொள்ளவே முடியாது போல் தெரிகிறதே. அதில் என்ன சந்தேகம் பார்த்திபா? நான் அவளுக்கு கணவன். நாங்கள் இருவரும் எங்கள் பிள்ளைகள் இருவரோடும் ஒரே இடத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் அவள் எங்கு செல்கிறாள், என்ன செய்கிறாள் என்பதையெல்லாம் என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. என்னோடு பேசிக் கொண்டிருப்பது போல் தோன்றும். எதையோ எடுப்பதற்காக உள்கட்டிற்கு செல்வது போல்தான் தெரியும். ஆனால் திரும்பி வரமாட்டாள். சென்று பார்த்தால் அங்கே இருக்க மாட்டாள். நீங்கள் சொல்வது உண்மைதான். இதோ அவர் இங்குதானே உரையாடிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்துவிட்டு வேறொரு இடத்திற்கு சென்றால் அங்கு யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பார். நமக்கு முன்னே அவர் எப்படி அங்கு வந்தார் என்பது குழப்பமாகவே இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்லை. இரவு வழக்கம் போல் உணவருந்து விட்டு சிறிது நேரம் உரையாடிவிட்டு பாலருந்து விட்டு உறங்க செல்வோம். காலையில் பார்த்தால் நான் வழக்கத்திற்கு மாறாக வெகு நேரம் உறங்கியிருப்பேன். அவளோ எப்போதோ எழுந்து சென்றிருப்பாள். அது போன்ற நாட்களில் அவள் எனக்கு தரும் பாலில் ஏதாவது கலந்து கொடுக்கிறாளோ என்று கூட சந்தேகமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவரின் ரகசியங்களை அவ்வளவு எளிதாக கண்டுபிடித்து விட முடியுமா? உண்மைதான். ஆனால் இன்று சோழ நாட்டில் நடக்கும் எல்லா அனர்த்தங்களுக்கும் காரணம் மங்கம்மாதான் எனும் போது நாம் அதை கண்டுபிடித்துத்தானே ஆக வேண்டும். முத்துநகை, அதில் என்ன சந்தேகம்? பாண்டிய இளவரசர் விஷயத்தில் நமக்கு இப்பொழுது ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. மங்கம்மாவால் அனுப்பப்பட்டவன் அந்த நாகப்பன் என்பதும், மங்கம்மாவின் திட்டப்படிதான் அவன் இப்படி ஒரு சதி திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறான் என்பதும் நமக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கிறது. நாம் இப்பொழுது முதலில் சரி செய்ய வேண்டியது அந்த பிரச்சனையை தான். பாவம், மலர்கொடியின் துயரத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவளிடம் நானே உன் கணவரை மீட்டு வருகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். சோழ மாமன்னர் பெரிதாக தன் உணர்வை காண்பித்துக் கொள்ளவில்லையே தவிர உள்ளுக்குள் குமுறி கொண்டுதான் இருக்கிறார் என்பது தெரிகிறது. சேர மன்னன் மூர்க்கன். நாம் என்னதான் உண்மையை எடுத்துச் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டான். புலவர் கபிலரே முயன்றும் இன்னும் இளவரசரை விடுவிக்க முடியவில்லையே. இந்த நிலையில் நீங்கள் இருவரும் தான் சேர நாட்டில் நிகழ்ந்திருக்கும் அந்த கொடுமைக்கு தீர்வு காண வேண்டும். இங்கு காட்டில் ஏதோ பிரச்சனை இருப்பது போல் தெரிகிறதே. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
மங்கம்மாவின் செயல்களை கண்காணித்து காட்டிற்குள் என்ன நடக்கிறது என்பதை நான் கண்காணிக்கிறேன். நீங்கள் இருவரும் சென்று சேர நாட்டில் உள்ள பாண்டிய இளவரசரை எப்படி மீட்டுக் கொண்டு வருவது என்பதற்கான வழியை கண்டுபிடியுங்கள். ஆகட்டும். புறப்படுங்கள். தாமரை, என்ன? ஏதேனும் பிரச்சனையா? ஆமாம், உன் சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனையை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் வந்தேன். என்ன அது? உன்னை இங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றப் போகிறார்கள். என்ன? ஏன்? எதற்காக? உன்னுடைய 3 கேள்விகளுக்கும் ஒரே விடைதான். நீ இங்கிருப்பது உன்னைச் சேர்ந்தவர்களுக்கு தெரிந்துவிடுமோ என்ற சந்தேகம் மங்கம்மாவிற்கு வந்துவிட்டது. அதனால்தான் உன் இருப்பிடத்தை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். எங்கே மாற்றப் போகிறார்கள்? தெரியாது. எப்போது மாற்றப் போகிறார்கள்? தெரியாது. யார்தான் அதை செய்ய போகிறார்கள்? தெரியாது. இப்படி எந்த விபரமும் இல்லாமல் இது ஒன்றே சொன்னால் நான் என்ன செய்வது? மங்கம்மாவுடன் நீண்ட காலம் பழகியும் உனக்கு அவளை பற்றி சரியாக தெரியவில்லையே தாமரை. மங்கம்மா எதற்காக, யாரை கொண்டு எதை செய்வார் என்பது யாருக்கும் தெரியாது. தன் கூடவே இருக்கும் மாதுரியிடம் கூட இதை செய் என்று சொல்வாரே தவிர அதை ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்ல மாட்டார். என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் ஒரு வேலைக்காக அழைத்துச் செல்லும் போது கூட அவர்களிடம் இதற்காகத்தான் அழைத்துப் போகிறேன் என்று சொல்ல மாட்டார். கூட வருபவனிடம் ஏதோ ஒன்றை சொல்லி வைப்பார். தன்னை தவிர வேறு யாரையும் நம்பாத ஒரு பெண்மணி உன்னை இடமாற்றம் செய்யும் விஷயமாக எல்லாவற்றையும் முன்னதாக சொல்லிவிடுவார் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீ சொல்வது உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் தன்னை தவிர யாரையும் நம்பாதவர் என்றாயே, அது கூட சரியல்ல. தன்னை தானே நம்பாதவர்தான் அந்த மங்கம்மா. போகட்டும், இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போது இந்த விஷயத்தில் ஏன் அவருக்கு சந்தேகம் வந்து? முதலில் ஒருவன் உன்னை கண்டுபிடிப்பதற்காகவோ வேறு எதற்காகவோ வந்து அகப்பட்டுக் கொண்டான் அல்லவா? ஆமாம், இங்கேதான் பக்கத்து அறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இப்போது அவர் குரல் கேட்கவில்லை. அவர் நிலை என்னவாயிற்று என்றும் தெரியவில்லை. அவன் கதை எப்படியோ போகட்டும். இப்போது மீண்டும் ஒருவன் இந்த காட்டிற்குள் வந்திருக்கிறான். மங்கம்மாவின் ஆட்கள் அவனையும் அடக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவன் அசகாய சூரன் என்று தெரிகிறது. பிடிக்க வந்த அத்தனை பேர் கையையும் உடைத்து ஒவ்வொருவர் உடம்பிலும் அடையாளம் வைத்துவிட்டு சென்றிருக்கிறான். எப்போது ஏதோ ஒரு நோக்கத்தோடு அடுத்தடுத்த ஆட்கள் காட்டிற்குள் ஊடுருவத் தொடங்கிவிட்டார்களோ, இனி அது உன்னை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இருக்கும் என்ற சந்தேகம் மங்கம்மாவிற்கு வந்துவிட்டது. அதனால்தான் உன்னை வேறிடத்திற்கு மாற்ற தீர்மானித்து அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கிவிட்டார். தாமரை, பதட்டமடையாதே தாமரை. உன் கண்களில் பெருகும் கண்ணீரைக் கண்டு என் மனம் பதறிவிட்டது. அதனால்தான். என்னவாயிற்று தாமரை? என்
வாழ்நாள் முழுவதும் இப்படியே போய்விடுமோ என அச்சமாக இருக்கிறது. இங்கிருந்து விடுதலையாகித்தான் செல்வேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த மங்கம்மா இப்போது வேறு இடத்திற்கு மாற்றி அங்கேயும் என்னை அடைத்து வைக்கத்தான் போகிறாள் என்பதை அறியும் போது என் மனம் பதறுகிறது. ஏற்கனவே என்னை காணவில்லை என்று தேடிக் கொண்டிருந்தவர்கள் எங்கெங்கோ தேடிவிட்டுதானே இங்கு வந்திருப்பார்கள். இங்கும் நான் இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? என்னை தேடுவதையே விட்டு விடுவார்கள். என்னை காணாததால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு எப்போது தீர்வு ஏற்படும் என்றே தெரியவில்லை. கவலைப்படாதே தாமரை. வேளிர்குல இளவரசியான நீ இப்படி கலங்கி நிற்பது எனக்கு வேதனையை ஏற்படுத்துகிறது. நான் உனக்கு எந்த வகையிலாவது உதவ முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த செய்தியை அறிந்த மறுகணமே உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று யாரும் வராத நேரம் பார்த்து இங்கு வந்தேன். நீ சொல் தாமரை, நான் என்ன செய்ய வேண்டும்? சொல் தாமரை, நீ என்ன சொன்னாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சொல் தாமரை. எப்படியாவது இங்கிருந்து காப்பாற்றி என்னை அனுப்பி வைக்க வேண்டும். நான் வெளியில் வந்தால்தான் எல்லோருக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. உன்னால் இதை செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்வேன். முன்பு என்னை பயன்படுத்தி தப்பிக்க முயன்றாய் நீ. ஆனால் இப்போது நானே உடனிருந்து உன்னை தப்பிக்க வைக்கிறேன். ஆனால் தற்போது அது முடியாது தாமரை. என்ன? ஏன் திகைக்கிறாய்? நீ முன்பு இங்கிருந்து தப்பிக்க முயன்றதை என் பெற்றோரோ அல்லது மங்கம்மாவோ அவ்வளவு எளிதாக மறந்து விடுவார்களா? உன்னை கண்காணிக்க அங்கங்கு ஆட்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பிறகு நான் எப்படி தப்பிப்பது? உன்னை இங்கிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு போகப் போகிறார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக் கொண்டுதான் அதை செய்ய முடியும். எப்படியும் என் பெற்றோர்களை பயன்படுத்தித்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். நான் அவர்களுடன் பேசி அதை தெரிந்து கொள்கிறேன். அதற்கேற்ப நாம் எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பிறகு வந்து சொல்கிறேன். நீ இந்த உதவியை எனக்கு செய்தால் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை மறக்க மாட்டேன். தாமரை, நானும் உன்னை மறக்க முடியாமல் தானே இப்படி உன்னையே சுற்றி சுற்றி வருகிறேன். இதன் மூலமாவது நான் உன் மனதில் இடம் பெற்றால் அது போதும். மன்னவா, நெடுநாட்களுக்குப் பின் இன்றுதான் தங்கள் முகத்தில் பெரும் மகிழ்ச்சியை காண்கிறேன். கபிலரிடமிருந்து வந்திருக்கும் லிகிதம் தங்களுக்கு மன நிம்மதியை தந்துவிட்டது. உண்மைதான் அமைச்சரே. இதற்காக நாம் உருத்திரங்கண்ணனாருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். சரியான நேரத்தில் யாரை கொண்டு சேரனை அணுக வேண்டும் என்று யோசித்து கபிலரை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இது உருத்திரங்கண்ணனாருக்கு மட்டுமல்ல, எனக்கும் கிடைத்த வாய்ப்பல்லவா? சோழ மன்னரின் வாழ்வில் நேர்ந்திருக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு வழி கிடைத்ததே என்பதை நினைத்து நானும் மகிழ்கிறேன். வரவேண்டும் பாண்டிய மன்னரே, வரவேண்டும். தங்களிடம் ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். கபிலரிடமிருந்து லிகிதம் வந்திருக்கிறது. அதை பற்றி பேசத்தான் அழைத்தீர்கள் என்ற உடனேயே அது நல்ல செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். இப்போது உங்கள் முகத்தில் உள்ள மலர்ச்சி அதை உறுதிப்படுத்திவிட்டது. லிகிதத்தில் என்ன எழுதியிருக்கிறார் கபிலர்? அமைச்சரே, லிகிதத்தை நீங்களே ஒரு முறை படியுங்கள். நாங்கள் இருவருமே இணைந்து கேட்கின்றோம். மன்னவா, தொடக்கத்தில் இருபெரும் மன்னர்களுக்கு தனித்தனியே தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது புலவருக்கே உரிய பண்பு. நீங்கள் செய்தியை படியுங்கள். நான் இங்கு வந்தவுடன் சேர மன்னரிடம் விரிவாக பேசி நிலைமையை புரிய வைத்து விட்டேன். பாண்டிய இளவரசர் இளம் வழுதியையும் பார்த்து பேசிவிட்டேன்.
அவருக்கு தமது நிலையை நினைத்து எந்த வருத்தமும் இல்லை. ஒரு சிறிதும் கலக்கமின்றி இயல்பாக தமிழ் இலக்கிய சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டேன். பார்த்தீர்களா பாண்டிய மன்னரே, தங்கள் மைந்தர் எந்த இடத்தில் இருந்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது அல்லவா? இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? எப்போதும் புலவர்களோடு அமர்ந்து இலக்கிய விசாரத்தில் ஈடுபட்டிருக்கும் கரிகால் பெருவளத்தாரின் மருமகன் அல்லவா அவன்? அமைச்சரே, தொடர்ந்து படியுங்கள். இளவரசரை பற்றி சேர மன்னர் தவறாக நினைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு நாடகம் இங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் சம்பந்தப்பட்ட வீரர்களை சந்தித்து இதனால் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை விளக்கி அவர்களே சேர மன்னரிடம் நடந்த உண்மையை சொல்லும்படியான சூழலை உருவாக்கியிருக்கிறேன். அதனால் எல்லா பிரச்சனைகளும் விரைவில் சுமூகமாக தீர்ந்துவிடும். நானும் இளம்வழுதியும் விரைவில் சோழநாடு திரும்புவோம். அதனால் தாங்கள் அமைதியாக இருக்கலாம் என்பதற்காகவே இந்த லிகிதத்தை வரைந்து அனுப்பியிருக்கிறேன். வாழ்க தமிழ், ஓங்குக மூவேந்தர் ஒற்றுமை. ஆஹா, எத்தனையோ பெயர்களில் நாடுகள் பல இருந்திடனும் அத்தனையையும் தோழமை ஆக்குவதே கவிதை மனம் என்பதற்கு கபிலர் பெருமானே சான்றாக விளங்குகிறார். மூவேந்தர்களின் ஒற்றுமைக்கு முப்பெரும் புலவர்களே காரணமாக இருக்கப் போகிறார்கள். யாரை பற்றி சொல்கிறீர்கள்? சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் இடையில் தூது சென்று இரு நாட்டின் தோழமைக்கும் முதலில் வழிவகுத்தவர் காரிக்கண்ணனார். பாண்டிய இளவரசருக்கு ஏற்பட்ட பாதிப்பை பற்றி பேச்சு வந்தபொழுது தங்களை பதட்டப்படாமல் தடுத்து கபிலரை அழைத்து வந்தவர் உருத்திரங்கண்ணனார். நமது விருப்பத்தை ஏற்று சேர நாட்டிற்கு சென்று நிலைமையை சீர்படுத்திக் கொண்டிருப்பவர் கபிலர். ஆக புலவர் மூவர், அரசர் மூவருக்கு இணைப்பு பாலமாக விளங்குகிறார்கள். பொருத்தமாக சொன்னீர்கள். சுழிக்காற்று வீசிக்கொண்டிருந்த கடலில் அந்த சுழிக்காற்று நின்று அலைகள் கூட ஆடாமல் சலனமற்று இருப்பதை போன்ற ஒரு அமைதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் என் கருத்தை சொல்லிவிட விரும்புகிறேன். நீங்கள் எப்பொழுதும் எதை பற்றியும் பேச உரிமை உள்ளவர் அல்லவா? தாங்கள் எதை சொல்ல தயங்க வேண்டும்? இருப்பினும் தாங்கள் ஏதேனும் சொல்லி அதை தடுத்துவிடக் கூடாதல்லவா? அதற்காகத்தான் அப்படி சொன்னேன். என்னவென்று சொல்லுங்கள். இளம்வழுதியை பற்றி ஏதாவது ஒரு நற்செய்தி கிடைக்காதா என்பதற்காகவே காத்திருந்தோம். இப்போது முழு திருப்தி தரக்கூடிய செய்தி புலவர் கபிலரிடமிருந்து வந்துவிட்டது. அதனால் நாங்கள் பாண்டிய நாட்டிற்கு புறப்படலாம் என்று நினைக்கிறோம். அதற்குள்ளாகவா? இன்னும் சில நாட்கள் இருந்து இளவரசரும் வந்தவுடன் அவரையும் அழைத்துக் கொண்டு செல்லலாம் அல்லவா? எனக்கும் சோழ நாட்டில் இருக்க வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் அரசன் இல்லாத நாடு எந்த நிலையில் இருக்கும் என்பது தாங்கள் அறியாததா என்ன? மதுரை அம்பதியின் பொறுப்பை செழியனிடம் ஒப்படைத்து விட்டு வந்தேன். அவன் மிகுந்த திறமைசாலிதான், பொறுப்போடு பார்த்துக் கொள்ளக்கூடியவன்தான். என்றாலும் அவனை நிம்மதியாக செயல்பட விடாத பொறாமை தீ ஒன்று மணிமாறன் என்ற பெயரில் அவன் அருகிலேயே இருக்கிறது. சிறுவயது முதலே செழியனிடம் பொறாமை கொண்டிருக்கும் அவன் உடனிருந்தே கொல்லும் வியாதியாக தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பான். தாங்கள் சொல்வது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நானும் உணர்கிறேன். அத்தோடு கொற்கையின் பொறுப்பை அக்கையாரின் மனதை மகிழ்விப்பதற்காக மகேந்திரனிடம் தந்து அவனுக்கு துணையாக வீரபாகு இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நியமித்திருக்கிறேன். அவர் தங்களுக்கு ஆயுத பயிற்சி தந்த குருநாதர் தானே? பிறகு எதற்காக யோசிக்கிறீர்கள்? அவர் சிறந்த வீரர், எனக்கு ஆயுத பயிற்சி அளித்த குருநாதர் என்பதெல்லாம் உண்மைதான். என்றாலும் மகேந்திரனை நல்ல மகனாக வருவதற்குரிய பயிற்சியை அவர் அளிக்க தவறிவிட்டார். அதனால் இருவரும் சேர்ந்து கொற்கையில் என்னென்ன செய்திருக்கிறார்களோ என்று தெரியவில்லை. அப்படியானால் நீங்கள் அங்கு உடனடியாக செல்ல வேண்டியது அவசியம்தான். ஆனால் என்ன? மலர்கொடி அதற்குள் திரும்பி செல்ல நேர்ந்ததே என்று சங்கடப்படுவாளோ என்று யோசிக்கிறேன். நான் மலர்கொடியை அழைத்து போகிறேன் என்று சொல்லவில்லையே. அப்படியானால் மலர்கொடி இங்கேயே இருக்கட்டும். எங்களை பார்க்கும் போதெல்லாம் அவள் வருத்தம் அதிகமாகிறது. உங்களோடு சற்று தனித்திருந்தால் இளம்வழுதியின் பிரிவை சற்று மறந்து இயல்பாக இருப்பாள். இளம்வழுதி வந்து விடுவான் என்பதும் உறுதியாகிவிட்டதால் அவன் வரவை எதிர்நோக்கி உற்சாகத்தோடு காத்திருப்பான்.